வாய்ப்பு தேடுறது மட்டும் அப்படியே உட்காந்துர மாட்டேன். சரி. நான் பண்ணதை சொல்கிறேன். இப்போது ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸுக்கு போய் வாய்ப்பு கேட்குறதோ, இல்லை ஒரு டைரக்டர் ஓட வீட்டுக்கு போயோ, இல்லை டைரக்டரோட ஆஃபீஸ்க்கு போயோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும், இல்லை 1 ஹவர் ஆகும் உட்காந்து பேசிட்டு வந்தாலும். அதோடு நான் நிறுத்தினதே கிடையாது. இதில் என்னென்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து தானும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, தங்களுடைய படம் ஃபஸ்ட்டு வரணும். அதில் அவங்க கூட உட்காந்து நான் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ்லேயும் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். ரைட்டிங் ப்ராசஸ். ஆமாம், அதுலேயும் உட்காந்து ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி இப்போ அவங்க கூட உட்காந்து ஒரு வேர்ஷன் பண்ணி நான் நிறைய சம்டைம்ஸ் வாசினி நைட் எந்திரிச்சு வந்தால் நான் வந்து ஒரு 1.5 hours காலில் இருப்பேன். ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை பற்றி நான் அது வேற வைஃபாக தான் சந்தேகப்பட்டேன். அதான். ஸோ வெறும் இப்படி ஃபோனை மட்டும்தான் காட்டுவேன். அதில் பார்த்தா அப்போ தான் எனக்கு தெரியும் 1 hourனு காட்டும், இல்லை 58 minutesனு காட்டும். அப்படி இருக்கும். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். ஸ்கிரிப்ட்ஸில் உட்காந்து இப்படி ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதும், அது என்னவோ இப்போ நாளைக்கே நாங்கள் ஷூட்டிங் போகிற மாதிரி பேசுவோம். ஆமாம், அந்த இது அப்படி இருக்கும். அது ஏன் இதை காலைல பேசினா ஆவாதான்றது, அது அப்போ பேசணும், அவ்வளோதான். அதுக்கு தானே பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் என்ன நாளைக்கு